பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய சமூகத்தில் மீண்டுமாய் நாம் வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அவர் பாராட்டின கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். வருடத்தின் கடைசி மாதத்தின் 21வது நாளிலும் கூட நமக்கு ஜீவனை கொடுத்து அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்தும்படியாய் அவர் பாராட்டின கிருபை நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே சபையில் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற பார்க்க போகிற உங்களை ஒவ்வொருவரையும் கூட ஆவியானவர் தாமே இந்த நாளிலே உங்களை ஒவ்வொருவரையும் அவருடைய பிரசனத்தினாலே நிரப்பும்படியாக நான் வேண்டுகிறோம். எல்லோரும் கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரை நாம் வரவேற்போம். அவர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும். அவர் இல்லாமல் நீங்களும் நானும் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே எல்லோரும் என்னோடு கூட இணைந்து நிறைவான ஆவியானவரே அந்த பாடலை நாம் எல்லோரும் பரிசுத்த ஆவியானவர் முடியாய் கண்களை மூடி. யாரும் அதிகமாக பேசாதீங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் நிறைவே 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 ஆவியானவரே, நிறைவே 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 ஆவியானவரே. ஆம் தகப்பனே, உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் இந்த இடத்துல நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது அப்பா. நீர் வந்து அடியேனையும் இந்த நாளில ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு மியூசிஷியன்ஸையும், மீடியாவில் ஒர்க் பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், கொயர்ல இருக்கிற பிள்ளைகளையும், பாட போகிற ஒவ்வொரு குடும்பங்களையும், உம்மை ஆராதிக்க போகிற ஒவ்வொரு தனிநபர்களையும் பரிசுத்த ஆவியானவர் வந்து ஆளுகை செய்யும்படியான வேண்டுகிற ராஜாவே தகப்பனே, உம்முடைய கிருபைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த பூலோகத்திற்கு வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்கும்படியாய் தேவனாகிய நீர் மனிதனாக வந்திரப்பா. உம்முடைய அன்பை நினைத்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். தேவன் மனிதனாய் இந்த உலகத்திற்கு வந்தது மானிடருக்கு அவர் பாராட்டின அன்பின் உச்சகட்டம். தேவனே மனிதனாக இறங்கி வந்து உங்களையும் என்னையும் மீட்கும்படியாய், உங்களுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் தன்னுடைய ரத்தத்தை சிந்தும்படியாய் அவர் வந்தாரே. அந்த இரக்கம், அந்த அன்பு, அந்த காருண்யத்திற்கு நீங்கள் நான் எண்ணத்தை செலுத்த முடியும். அவர் கேட்பது ஒன்றே ஒன்றுதான், இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அவருக்கு நன்றியை ஸ்தோத்திரத்தை நாம் நேரெடுக்க வேண்டும். இந்த நாளில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. நம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நீர் வழி நடித்தரலும், எல்லாவற்றும் நாம மகிமைப்படும்படியாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஆமேன். இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் கூட உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய சமூகத்தில் சந்திப்பது
கர்த்தர் அடியேனுக்கும் உங்களுக்கும் கொடுத்த பெரிய கிருபை என்று நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் பிறந்த நாளை, பிறந்த தினத்தை, பிறந்த மாதத்தை, பிறந்த நாட்களை உலகமெங்கும் இந்த நாளிலே இயேசு பிறந்தார் என்ற இந்த நற்செய்தியை எல்லாரும் பாடல்கள் மூலமாக, நாடகங்கள் மூலமாக, இன்னும் அநேக விதமான மீடியாக்கள் மூலமாக உலகத்திற்கு அவர்கள் சொல்லிக் கொண்டு வருகிற இந்த நாளிலும் கூட நாமும் அவர்களோடு கூட இணைந்து அவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார், அவர் நமக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், அவர் மீண்டும் உங்களையும் என்னையும் கொண்டு போகும்படியாய் வரப்போகிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு, அந்த சந்தோஷத்தோடு தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஆமென். இப்போது கூட வேத வாசிப்பை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1 to 14 முடிய நாம் வாசிக்கலாம். பிரதர் நவீன் அவர்கள் வந்து வாசிப்பார்கள். லூக்கா 2வது அதிகாரம் வசனம் 1 to 14 முடிய. வேதமை திருப்பர்கள் தயவுசெய்து என்னோடு கூட லூக்கா 2வது அதிகாரம் வசனங்கள் 1 to 16 வரை நாம் வாசிப்போம். சேர்ந்து என்னோடு கூட நாம் ஒருமனதாய் வாசிப்போம். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்துரானால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சீரேனியு என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லோரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகைகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அத்தனுஷனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்திலிருந்த தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். ஆமென். அல்லேலூயா. பல வருடங்களுக்கு முன்பதாகவே வேதத்தில் தீர்க்கதரிசிகள் மூலமாக எழுதப்பட்ட வார்த்தைகளை தான் நாம் வாசித்து வருகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இந்த 11வது வசனம், கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததற்கு மிகப்பெரிய ஒரு காரணம், உலகத்தில் உள்ள எல்லாரையும் ரட்சிக்கும்படியாக அவர் வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் அரண்மனையில் பிறக்கல, அவர் மாட்டு தொழுவத்தில் ஏழையின் உருவெடுத்து இந்த உலகத்திற்கு வந்து அவர் பிறந்தார். 14வது வசனம் விதமாக சொல்கிறது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் ஸ்தோத்திர பலி, துதி பலி நமக்கு. ஹல்லேலூயா. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, 14th verse பா, பூமியிலே சமாதானம் மனுஷர் மேல் பிரியம். ஹல்லேலூயா. அவர்தான் சமாதான காரணர் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். உங்களுக்கும் எனக்கும் தெய்வீக சமாதானத்தை கொடுக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து பிறந்தார். அந்த நல்ல தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்க போகிறோம், துதிக்க போகிறோம். ஆமென். முதல் முறையாய் நம்முடைய சபையில் குடும்பங்களாக இணைந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் துதிக்க போகிறோம். ஆமாம், கைத்தட்டி மகிமைப்படுத்தலாமே. அல்லேலூயா.
ஒரு 17 ஃபேமிலிஸ் பேர் கொடுத்துருக்கீங்க. சிஸ்டர் பிராங்க்லினுடைய ஒய்ஃப் வந்து லீட் பண்ண போறாங்க. அதுக்கு முன்பதாக ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. பாடுகிறவர்கள் யாராக இருந்தாலும், போதகராக இருந்தாலும், பாடுகிற நீங்கள் யாராக இருந்தாலும் 2 ஸ்டாண்ட்ஸ்க்கு மேலே பாடக்கூடாது. ஆமென். ஆமாம், பிஜிஎம் இல்லைப்பா, டைரக்டாக சாங். ஓகே, பிட்வீன் த அடிகளை பிஜிஎம் கிடையாது. ஓகேங்களா? அப்போ தான் பாடல்களை பாடி தேவனுடைய வார்த்தையை நம்மளால் கேட்க முடியும். ஆமென். ஆமாம், அப்படி நீங்கள் ஸ்டாப் பண்ணலன்னா நான் வந்து மைக் வாங்கிடுவேன் 2 ஸ்டாண்ட்ஸ்க்கு மேலே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த கண்டிஷனில் நம்ம we are going to start. ஹல்லேலூயா. எல்லாரும் கரந்தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? வாமா. கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் அமரும்படியாக கேட்கிறேன். சாரி. Praise be to God. Is everyone happy today? We are going to live the name of Jesus Christ. Amen. கர்த்தருடைய பெரிதான நாமத்தினாலே எல்லோருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். அவருடைய மகா பெரிய இரக்கத்தினாலும் தயையினாலும் இந்த 2024 வருடத்தின் கடைசி நாட்களில் நம்மை பிரவேசிக்க பண்ணி அவருடைய பிறப்பின் நற்செய்தியை உலகிற்கு அறிவிக்கும்படியாக கிருபை பாராட்டியிருக்கிறார். கர்த்தர் ஒருவருக்கே ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அவருக்கு ஸ்துதி செலுத்தும்படியாக நாம் இன்று கூடி வந்திருக்கிறோம். குடும்பங்களாக, தனிநபர்களாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. யோவான் 3:13 வாசிக்க முடியும். பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. ஆமென். We would like to welcome Pastor John Moses and Miss Sasi John and family to sing Vanam Vitta Bhoomi Vandil song. Thank you Jesus. கடைசியில் என் பேர் போட சொன்னேன், ஆனால் பாப்பா முதல்ல போட்ட. Thank you Lord. வானம் விட்டு பூமி வந்தீர், உம் காருண்யத்தால்
கரம் தட்டி மகிமைப்படுத்துங்க. ஆமென். Praise be to God. இந்த வருடம் முழுவதுமாக கர்த்தர் நம்மை அவருடைய உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து பாதுகாத்தார். எத்தனையோ பலவீனங்கள், சோர்வுகள் நம்மை எதிர்த்த போதும் அவருடைய பலத்த கரமும் கிருபையும் நம்மை இம்மட்டும் நடத்தினால் நாம் ஜீவித்திருக்கிறோம். சங்கீதம் 94:18 விதமாய் சொல்லுகிறது, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. ஆமென். இந்த பாடலை பாடி அவருக்கு நன்றி செலுத்தும்படியாய் வெல்கம் மிஸ்டர் ஜான் ரஷீத் அண்ட் பிரியா ஜான். கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தரை உயர்த்துவோம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எல்லா மகிமையும் விட்டு நம்மோடு உறவாடும்படியாக நம்மில் ஒருவராய் மாம்சமாய் இந்த உலகிலே வந்தார். யோவான் 1:14 விதமாய் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று. அவர் மானிடனாய் இந்த உலகில் நம்மை ரட்சிக்கும்படியாக வந்தார் என்று அறிவிக்கும்படியாய் I welcome Dr. Jeeva and family to sing Mamari Palanaga song.
ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். அமரி பாலனாக. Thank you, Lord. Thank you, Dr. Jeeva and family. May God bless your family. ஏசாயா 7:14 வாசிக்க முடியும். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். எவ்வளோ பெரிய அதிசயம்! இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்ததான தீர்க்க தரிசனம். இந்த அதிசயத்தை விவரிக்கும் பாடலான ஒரு ஊரில் நடந்த அதிசயம் பாடலை பாடும்படியாய் we would like to welcome Sister Sonia and family. Praise Lord. Wish you all a happy and merry Christmas. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். ஒரு ஊரில் நடந்த அதிசயம் முழு உலகம் வியக்க வைத்ததே. பல காலம் கடந்து நின்றதே, இன்று காவியமாய் விளைந்ததே. ஒரு ஊரில் நடந்த அதிசயம் முழு உலகம் வியக்க வைத்ததே. பல காலம் கடந்து நின்றதே, இன்று காவியமாய் விளைந்ததே. அன்பே ரூபமாய் உதித்ததும் அன்பினால் உயிரை கொடுத்ததும், அன்பே ரூபமாய் உதித்ததும் அன்பினால் உயிரை கொடுத்ததும், அற்புதம் தான் இது, அற்புதம் தான் இயேசு ராஜன் பிறப்பதே. அற்புதம் தான் இது, அற்புதம் தான் என் இயேசு ராஜன் பிறப்பதே. ஒரு ஊரில் நடந்த அதிசயம் முழு உலகம் வியக்க வைத்ததே. பல காலம் கடந்து நின்றதே, இன்று காவியமாய் விளைந்ததே. ஆதியான வார்த்தை மாம்சமானதே, அல்பா ஒமேகாவான தேவன் மண்ணில் வெளிப்பட்டாரே. ஆதம் செய்த பாவத்தின் சாபத்தை போக்கிட வந்தாரே. ஆயர்கள் கூட்டம் போற்றி பாடிட ஆதவர் பிறந்தாரே. ஆகமம் நிறைவான கிறிஸ்துவே, உம் நாமம் வாழ்கவே. ஒரு ஊரில் நடந்த அதிசயம் முழு உலகம் வியக்க வைத்ததே. பல காலம் கடந்து நின்றதே, இன்று காவியமாயிலதே. ஒரு ஊரில் நடந்த அதிசயம் முழு உலகம் வியக்க வைத்ததே. பல காலம் கடந்து நின்றதே, இன்று காவியமாய் விளைந்ததே. கரங்களை உற்சாகமாய் தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். We are switching to English, okay? கரங்களை உற்சாகமாய் தட்டுவோமா? We can read a passage in Luke chapter 2. There was a person called Simeon. He was sorrowed with the Spirit of God for the redemption of Israel. There was a prophecy given to him that he will not die before he sees Christ. That one day when he led by the Holy Spirit to the church on the dedication day of baby Christ Jesus, he was happy and prophesied to Mary and Joseph, "Behold, this child is set for the fall and again rising of many in Israel." We welcome Dr. Paul and Miss Vimala family to sing song "Mary, Did You Know?" Praise Lord. Mary, did you
know that your baby boy will save our sons and daughters? அறிவாயோ உன் பிள்ளைதான் புதுமைகள் செய்வாரே. நீர் காத்த உம் பிள்ளை இவ்வுலகத்தை காப்பாரே. பிள்ளைதான் புயலையும் அடுக்குவார். அறிவாயோமா உம் பிள்ளைதான் அகிலத்தின் அரசரே. அறிவாயோ உம் பிள்ளைதான் கடவுளின் மைந்தனே. நீர் முத்தமிட்டவும் குழந்தை இயேசு கிறிஸ்துவே. Did you know he is God? குருடர் காண்பர், செவிடர் கேட்பர், இறந்தோர் உயிர் தெழுவர், மூடவர் நடப்பர், ஊமை பேச இறைவனின் மாட்சியே. Mary, did you know that your baby boy is Lord of all creation? அறிவாயுமா உம் பிள்ளைதான் சாத்தானை ஜெயிப்பாரே. அறிவாயோ உம் பிள்ளைதான் உலகத்தை மீட்பாரே. The sleeping child you're holding is the great I am. He is God. Mary, did you know? Praise the Lord. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கரங்களை தட்டி அவர்களை நாம் வாழ்த்துவோமா? கர்த்தராகிய தேவன் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர். அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. அவர் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரும் அவர் கன்னி மரியின் வயிற்றில் பாலனாய் நம்மை ரட்சிக்கவும் வந்தார். ஆகவே நாம் அவரை ஆராதிக்கும் போது முழு இருதயத்தை அவருக்கு ஒப்புவித்து அவரை துதிக்க வேண்டும். மத்தேயு 2:11 இவ்விதமாய் சொல்லுகிறது, சாஸ்திரிகள் பணிந்தது போல அவரை வரவேற்கும்படியாக, அவரை நமஸ்கரிக்கும்படியாக, நமஸ்கரிப்போமாக என்ற பாடலை பாடும்படியாய் சிஸ்டர் ரேச்சல் அண்ட் ரீனாவை கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்தி வரவே. எல்லாரும் களி கூர்ந்து பாடி ஓ பெத்லெஹேம் ஊரெங்கன்
Hallelujah. Hallelujah. Can I get a hallelujah? Hallelujah. லூக்கா 19:10 வாசிக்கிறோம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று. உற்சாகமாய் கரங்களை தட்டி பிரதர் சுரேஷ் வில்லியம்ஸ் and Helena, we welcome you to sing the song தேடி வந்தார். Praise the Lord. உற்சாகமாய் உலகம் இருந்து இருக்கையில, உறவு அழிஞ்சி கிடக்கையில, இருளாயெல்லாம் இருக்கையில ஒளியாய் ஒருவர் அவதரித்தார். உலகம் இருந்து இருக்கையில, உறவு அழிஞ்சி கிடக்கையில, இருளாயெல்லாம் இருக்கையில ஒளியாய் ஒருவர் அவதரித்தார். தானா என்ன தேடி வந்தாரு, தானா என்ன தேடி வந்தாரு, என்ன நானான்னு நினைக்க வச்சாரு, என்ன நானான்னு நினைக்க வச்சாரு. நம்ம உன்னத தேவனை சொன்ன, இந்த உலகத்தோட மீட்பர சொன்ன, நமக்கு வாழ்வு தரும் வார்த்தைய சொன்ன, நம்ம வாழ வைக்கும் இயேசுவ சொன்ன, அம்மே நம்ம உன்னத தேவனை சொன்ன, இந்த உலகத்தோட மீட்பர சொன்ன, நமக்கு வாழ்வு தரும் வார்த்தைய சொன்ன, நம்ம வாழ வைக்கும் இயேசுவ சொன்ன. நம்ம தந்தையே மகனா வந்தாரு, மந்தையாகி மீட்டெடுத்தாரு. நம்ம தந்தையே மகனா வந்தாரு, மீட்டெடுத்தாரு. இல்ல தெளிவ தந்தாரு, சிந்தையில தெளிவ தந்தாரு. என்ன சொந்தமாக்கி அழகு பார்த்தாரு, என்ன சொந்தமாக்கி அழகு பார்த்தாரு. நம்ம உன்னத தேவனை சொன்ன, இந்த உலகத்தோட மீட்பர சொன்ன, நமக்கு வாழ்வு தரும் வார்த்தைய சொன்ன, நம்ம வாழ வைக்கும் இயேசுவ சொன்ன, அம்மே நம்ம உன்னத தேவனை சொன்ன, இந்த உலகத்தோட மீட்பர சொன்ன, நமக்கு வாழ்வு தரும் வார்த்தைய சொன்ன, இந்த உலகத்தோட இயேசுவ சொன்ன, நம்ம உன்னத தேவனை சொன்ன, இந்த உலகத்தோட மீட்பர சொன்ன, அம்மா நமக்கு வாழ்வு தரும் வார்த்தைய சொன்ன, நமக்கு வாழ்வு தரும் இயேசுவ சொன்ன. ஆமென். அவர்கள் பாடினது போலவே கர்த்தர் வழி விலகி போன மனித குலத்தை மீட்கவே அவர் வந்தார். ஆமென். எபேசியர் 1:3 சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மை உலகத்திற்குரியதனால் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாமே நீர் தந்து என்ற பாடலை பாடும்படியா வி வெல்கம் சுரேஷ் சிஸ்டர் கிளாடிஸ். பாடலை பாடும் பொழுதே கர்த்தருக்கு காணிக்கைகளை படைப்போம். எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, என் வாழ்விலே என் இயேசுவே, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. உற்சாகமாய்
துதி கன மகிமை இயேசுப்பா ஒருத்தருக்கு. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் யாருக்காக இந்த உலகத்திலே வந்தார்? I would like to welcome Sister Savita Rajkumar to pray for the newcomers and offerings. Praise the Lord. இந்த நேரத்தில் ஒரு சிறிய சாட்சியும் சொல்லி ஜெபிக்க விரும்பப்படுகிறேன். அடியனும் கணவரும் இன்னைக்கு வண்டி ஓட்டிட்டு அலைன்லேருந்து வரக்குள்ள ஒரு வார்த்தையை ஆண்டவர் எங்களுக்காக வெளிப்படுத்தினார். 2024 was a year of giving for us. Hallelujah. இருக்கிறதுலேருந்து கொடுக்கறது ஒரு சந்தோஷம், ஆனால் இல்லாத போதிலும் கொடுக்கறதுல இன்னும் சந்தோஷம். அந்த காலத்தில் புதிய ஏற்பாடில் இருக்கிறதும் இல்லாததும் எல்லாம் எடுத்து விற்று கொடுத்தாங்க. இந்த வருடம் எங்களுக்கு ஆசீர்வாதமான வருடமாக இருந்து பிறருக்கு கொடுக்கவும், ஏழைகள், அனாதைகள், விதவைகள், நிறைய ஊழியங்களுக்கு கொடுக்கவும் தாங்கவும் ஆண்டவர் கிருபை செய்தார். அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் அம்மா எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, 2 செட்டு துணி இருந்தா எதுக்கு 2? 1 தான் உனக்கு, இன்னொன்று மற்றவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கிறத ஷேர் பண்ணுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், இன்னும் உயர்த்துவார். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நேரத்தில் கர்த்தாவே ராஜா கொடுத்த எல்லா கரங்களுக்காக நன்றி சுவாமி. காணிக்கை உம்முடைய கர்த்தாவே ராஜா சமூகத்தில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் சுவாமி. இதை ஆசீர்வதிங்க, பல மடங்கு கர்த்தாவே பெருக கிருபை தாங்க. உம்முடைய ராஜ்யத்துக்காக, உம்முடைய ஊழியத்துக்காக எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஊழியத்தின் அநேக தேவைகள் உண்டு, நீர் தாமே பொறுப்பெடுத்து கொண்டு வழி நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். புதிதாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே, பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணுகிற ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, அவர்களை ஆசீர்வதிங்க. புதிய வருடம் நெய்யாய் பொழியட்டும். இயேசுவுக்கு உகந்த ஒரு சாட்சியின் வாழ்க்கையாய் வாழ கிருபை தாங்க. உம்மின் வார்த்தையில் வேரூன்றி வளரவும், ஆலய பிரகாரங்களிலே ஊழியங்களை செய்யவும், உமக்காய் சாட்சியாய் நிற்க இவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் யாருக்காக இந்த பூமியில வந்தார்? For who? For us. So கர்த்தர் நீதிமானை மாத்திரமல்ல, பாவியையும் கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். அவனை பரிசுத்தமாக்கும்படியே அவர் உலகத்தில் வந்தார். அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மேல் நோக்கமாக இருக்கிறது. சகரியா 3:4 நாம் வாசிக்க முடியும். யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் நின்ற பொழுது அவனுடைய அழுக்கு வஸ்திரங்களை களைந்து அவனுக்கு புதிய வஸ்திரங்களை கர்த்தர் அலங்கரிக்கும்படியாய் அவனுக்கு உடுத்து வைத்தார். இப்பொழுதும் எனக்காக பாலன் வந்தார் என்ற பாடலை பாடும்படியாக I would like to welcome Brother Victor and family. Today only we came.
நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்துவோம். லூக்கா 2:10 இவ்விதமாய் சொல்லுகிறது, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். Yes, it is a very good news to the whole world. Here we can clearly see how the God loves the Gentiles as same as of Israel. மேய்ப்பர்களை போல நாமும் கிறிஸ்துவை வாழ்த்தும்படியாய் பக்தரை வாரும் என்ற பாடலை பாட சிஸ்டர் ஜெனி அண்ட் ரயான், can you come forward? Okay, I would like to welcome Sister Preeti and Sonia to sing பெத்தலையில் பிறந்தவரை. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனார், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனார், இங்கு பங்கமற்ற பசுத்தொட்டியில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமற்ற பசுத்தொட்டியில் படுத்திருக்கிறார். முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிஸ்டர் பிரீத்தி, ஏசாயா 9:6 வாசிக்க முடியும், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. பனி தூவும் இரவில் பாடலை பாட I would like to welcome Brother Jasper and Libin. பனி தூவிடும்
கரமாய் தட்டி அவர்களை வாழ்த்துவோம். மத்தேயு 1:21 வாசிக்க முடியும். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஜீசஸ் கிரைஸ்ட்ங்கிற நேமுக்கு யாருக்காச்சும் மீனிங் தெரியுமா? நம்ம மோஸ்ட்லி அதை நிறைய பேர் நிறைய வேர்ட்ஸ் சர்ச் பண்ணுவாங்க நாமங்கள். நான் ஜீசஸ்ன்னு பார்க்கும்பொழுது காட் ஹூ சேவ்ஸ். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை மீட்கும்படியாய் மீட்பர் உலகத்தில் வந்தார், என் மீட்பர் மண்ணில் உதித்தார் என்ற பாடலை பாடும்படி ஐ வுட் லைக் டு வெல்கம் குயின். God bless you, Queen. லூக்கா 2:11 விதமாய் சொல்லுகிறது, இன்று கர்த்தராகி கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அகிலத்தை படைத்த தேவன் குழந்தையாய் அகிலத்தில் பிறந்தார். அந்த பாலகனை வாழ்த்தி ஆரிவர் ஆராரோ என்ற பாடலை பாடும்படியாய் we would like to welcome Sister Nancy and family. ஆனடை குடிலிடை மோனமாய் உதித்த வற்புத
மகிமைப்படுத்துவோம். 1 யோவான் 3:3 வாசிக்க முடியும், அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று. 1 கொரிந்தியர் 1:30 சொல்லுகிறது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். நம் பாவத்தை போக்கவே அவர் வந்தார். அவரில் பழுதொன்றும் இல்லை. மாசில்லா தேவ புத்திரன் என்ற பாடலை பாடும்படியாய் I would like to welcome Sister Frida and Brother Sam. Praise the Lord. தேவபுத்திரன் மானிடனானா ஜெய ஜெய மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானா ஜெய ஜெய மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானாரே ஜெய ஜெய மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானா ஜெய ஜெய மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானா ஜெய ஜெய ஆசீர்வாதமே கனதேச நீதமே ஆசீர்வாதமே கனதேசம் நீதமே காசினி மீததினேச பிரகாசவின் உபாசனா ஜய ஜய மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானா ஜெய ஜெய மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானா ஜெய ஜெய அந்தரம் பூமியும் அதிசுந்தர நேமியும் அந்தர பூமியும் ஆதிசுந்தர நேமியும் தினமைந்தொரு நாளினிலே திருமுந்தின மூன்றில் ஒன்றாகிய ஜய ஜய மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானா ஜெய ஜெய மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானா ஜெய ஜெய மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானாரே ஜய ஜய மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானா ஜெய ஜெய Wish you Merry Christmas. Praise be to God. கர்த்தர் நல்லவர். Why do we celebrate Christmas? We are celebrating Lord Jesus Christ. We have more option to celebrate outside the building, but we yet choose to be inside the church, inside His presence, in the feet of the Lord. I would like to welcome Brother Raja and family to sing Silent Night, Holy Night song. Hello. Yeah, praise the Lord. Silent night, holy night, all is calm, all is
Praise the Lord. We have come to the end of the celebration today. One more song. அவரை குறித்த தீர்க்க தரிசனத்தை எண்ணாகமம் 24:17 சொல்லுகிறது. அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாக இல்லை. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் என்று. அவருடைய பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கும்படியாய் பிறந்தார் பிறந்தார் பாடலை பாடும்படியாய் Sister Evangeline family, please come forward. பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. மண் சமாதானம் விண்ணிலும் மகிழ்ச்சி என்றென்றும் தோணிக்க. நம் மன்னன் பிறந்தார், மண்ணில் சமாதானம் விண்ணிலும் மகிழ்ச்சி என்றென்றும் தோணிக்க. நம் மன்னன் பிறந்தார் 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 கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. சுந்தர் சேனைகள் எக்காலம் முழங்க, எந்நாளும் தோணிக்க. நம் இயேசு பிறந்தார். சுந்தர் சேனைகள் எக்காலம் முழங்க, எந்நாளும் தோணிக்க. நம் இயேசு பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. மாந்தர் யாவரும் போற்றி பாடுங்கள், ராஜன் இயேசுவை வாழ்த்தி பாடுங்கள். மாந்தர் யாவரும் போற்றி பாடுங்கள், ராஜன் இயேசுவை வாழ்த்தி பாடுங்கள். பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. கரங்களை உற்சாகமாய் தட்டி அவர்களை வாழ்த்துவோம். கர்த்தர் நல்லவர், இம்மட்டும் நடத்தின எபினேசர் இனியும் நம்மை நடத்துவாராக. All glory to God. We wish you all a very Merry Christmas and a Happy New Year in advance. Over to Pastor. உற்சாகமாக கரம் தட்டலாமே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நான் நன்றி எடுக்கிறேன். பிறகு அருமையாய் 4 வரைக்கும் கூட அங்கிள் என்னால் பேச முடியாது, என் த்ரோட் போயிடுச்சு. உன் த்ரோட் உங்கள்கிட்ட தான் இருக்குது, நீ வந்து வாய்ஸ் வரலாம் கூட பரவாயில்ல, சைக்கிள்னா நீ தான் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். எல்லாம் கரம் தட்டி மகளுக்காய் தேவனை ஸ்தோத்திரிப்போம். டீனாவுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நமக்கு இந்த நாளில் நம்முடைய மெயின் பேடிஸ்ட் இல்லை, ஆனாலும் கூட கர்த்தர் டியூவல் பர்பஸாக ஃப்ராங்க்லினை வந்து பயன்படுத்தினார். தட்டுப்பா சத்தம் போட. ஆமென் ஹல்லேலூயா. அருமையாக தப்லா வாசித்தா, அப்படி சம்பத் பிரதர் போல் அதோட நேர்த்தியாக வாசித்தீங்க. காட் பிளஸ் யூ. கீபோர்டு வாசித்தார் அஜினுக்காக கரம் தட்டி மகிமைப்படுத்துங்க. ஒரு பாடல்கள் கூட யாரும் ப்ராக்டிஸ் பண்ணல. ஆமென். ஆனாலும் கூட அருமையாக வாசித்தீங்கப்பா. மே த லார்ட் பிளஸ் யூ. மீடியாவில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்தியாவிலேருந்து கர்த்தரை கொண்டு வந்த அருமையான கிட்டாரிஸ்டுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தம்பி லீவில் வந்திருக்காரு, ஜாஸ்பருடைய பையன். மற்றுமாய் கர்த்தர், நான் ரொம்ப பயந்தேன், பாஸ்டருக்கு வந்து டைம் இருக்காது அப்படின்னு பயந்தேன். பாஸ்டர் சொன்ன விதமாகவே 30 மினிட்ஸ் கிடைக்குமா பாஸ்டர்னாரு. அவர் மன விருப்பத்தின்படியே கர்த்தர் வந்து அவருக்கு 30 மினிட்ஸ் கொடுக்குறாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் பாடுனதுனால பாஸ்டர் எனக்கு சொல்லியே, பாஸ்டர் அம்மா சொல்லியே, இல்லை டீனா சொல்லியே யாருன்னா யோசித்து இப்போ நான் பாடணுன்னு ஆசைப்பட்றேன் கர்த்தருக்கு. யாருன்னா மனசில் சிஸ்டர் நீங்கள் பாடலையா, அவங்க பேர் கொடுக்கலையாம்மா, பனிஸ் இல்லையா, ஓகே இல்லை டீனாக்கு பாட முடியலையா, ஓகே அப்படி யாருன்னா யோசித்தீங்கன்னா ஐ கேன் கிவ் 2 மினிட்ஸ் வந்து பாடலாம் நீங்கள். அப்புறம் வெளியே போயிட்டு நீங்கள் ஏன் பாடல நான் ஏன் பாடல யாரும் சொல்லக்கூடாது.
ஓகே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் நேரம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இப்பொழுது கூட ஒரு முக்கியமாக நம்முடைய சகோதரர் பல வாரங்களாய் சாட்சிகளை சொல்லணும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு கேட்டுக்கொண்டார். எல்லாரும் ஷேரனை கரந்தட்டி வரவேற்போம். கம் ஷேரன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஷேரன் வந்து 7 மினிட்ஸ் கேட்டார், நான் வந்து 2 மினிட்ஸ் கொடுக்குறேன். வா ஷேரன், உற்சாகமாக கறந்துட்டுங்க. ஆமென். காட் பிளஸ் யூ. Praise and glory to God. இந்த சாட்சி ரொம்ப நாளாக சொல்லணுன்னு தோணிட்டே இருந்துச்சு. நான் அங்கிள்கிட்ட கேட்டே இருந்தேன். ஸோ என்னோடய ஃபேமிலி பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பா வந்து ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்தாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக இருந்தாங்க. அம்மா வந்து லேப் டெக்னீஷியனாக இருந்தாங்க. நான் ஒரு 2 இயர்ஸ் இருக்கும்போது அம்மா இறந்துட்டாங்க. நானும் அண்ணாவும் 2 பேரும். அப்போது அண்ணா என்னோடய 5 இயர்ஸ் பெரியவன். அப்பா வந்து என்னை பார்த்துக்க முடியலன்னு சொல்லிட்டு செகண்டாக ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த மேரேஜ் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு, அப்பா மம்மி கிடச்சிட்டாங்க நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 1 இயர் கழித்து எங்கள் டாடிக்கு பேரலைசிஸ் வந்துச்சு. ஸோ லெஃப்ட் எம்ஏப்ளீஜா ஃபுல்லாக மூவ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் சித்தி ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணுறாங்க. அப்புறம் வருஷத்துக்கு கிறிஸ்மஸ்க்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் டாடிக்கு எல்லாமே செய்யணும். நம்ம லைக் அவர் குளிக்கிறதுக்கு தண்ணி இது பண்ணணும், அயன் பண்ணி கொடுக்கணும், அது இது சொல்லிட்டு. எங்கள் அண்ணன் வந்து எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டான். ஏன்னா அவனால் எங்கள் சித்தி பண்ணுறதெல்லாம் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்னா அது அப்படியே போயிட்டு இருந்துச்சு. காலேஜ் 3rd இயர் படிக்கிற வரைக்கும் டாடி இருந்தாங்க. 3rd இயர் படிக்கும்போது டாடி இறந்துட்டாங்க ஒரு லிவர் ப்ராப்ளம்னால. ஸோ டாடி இறந்ததுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸ் வந்து நாங்கள் டாடி வீட்டில் தான் இருந்தேன். எங்கள் சித்தி வந்து என்கிட்ட கேட்டாங்க, நீ இவ்வளோ நாள் சாப்பிட்டுட்ருக்கிய, அதுக்கெலாம் யார் காசு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி நான் வீட்டை விட்டு வெளில வந்தேன். தனியாக தான் இருக்கேன். இன்னி வரைக்கும் கடவுள் வந்து அற்புதமாக வழிநடத்துறாரு. நான் நம்புகிற தேவனாலே எல்லாமே எனக்கு ஆகும். ஸோ 9 வருஷம் ஆச்சு எங்கள் அப்பா இருந்து. இன்றைக்கி இங்கே வந்து இந்த சர்ச் வந்து 2 இயர்ஸ் ஆச்சு. ஸோ இந்த 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 ஊரில் ஒரு பெரிய வேலையில் வச்சுருக்காரு. இங்கே இருக்க எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் டீல் பண்ணுற மாதிரியும். அப்போது நான் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுருந்தேன். இன்றைக்கி நான் 16 வாட்டி ப்ரைவேட் ஜெட்டில் போயிருக்கேன். நான் இது பெருமைக்காக சொல்ல, எளியவனை வந்து ஏசப்பா வந்து குப்பையிலேருந்து உயர்த்துவாங்கன்றதுக்கு. அதே மாதிரி என்னோடய அண்ணன், நான் லாஸ்ட் 1 இயர் முன்னாடி சாட்சி சொல்லியிருந்தேன். என்னோடய சாட்சி சொல்லிட்டு எனக்கு ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு ஜெலிட்டா மேம் கிட்ட வந்து பேசினாங்க. உங்கள் அண்ணன் என்ன பண்ணுறாங்க சொல்லு அப்படி சொல்லிட்டு. நான் வந்து ஸ்கூல் டீச்சர் மேம் அப்படி சொன்னேன். ரெஸ்யூம் அனுப்புனேன். ஒரே மாதத்தில் எனக்கு இந்த யூஏ ஷாபியாலே அதிக சேலரி இருக்க இதுவில் எங்கள் அண்ணனுக்கு ஜாப் வாங்கி கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஜெலிட்டா மேம் அண்ட் பாபு சார். ஸோ இன்றைக்கும் இப்போது நான் மினிஸ்ட்ரியில் இருக்கேன். மினிஸ்ட்ரியில் நம்பர் 1 நாங்கள் 20 நேஷ்னாலிட்டிஸ் ஒர்க் பண்ணுறோம். நம்பர் 1 கோஆர்டினேட்டர்னால் லைக் நானும் நம்ம சர்ச்லேருந்து வர பிரியாவும் 2 பேருக்கு தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதுக்கப்புறம் தான் மற்ற அதர் நேஷ்னாலிட்டி. இந்த சாட்சியை வந்து கடவுள் வந்து இதுப்பாரு விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஷேரன், தேங்க்யூ. அமேன். ஷேரன் வந்து இங்கே வந்துட்டு அவருக்கு வந்து ஷார்ஜாவில் துபாயில் வேலை கிடச்சிது. இங்கே வேலை கிடச்சி போனார். சர்ச்சுக்கு வெளியே தான் நாங்கள் நின்று ஜெபம் பண்ணோம். முக்கியமாக இருந்து நான் சொல்கிறேன். ஆமென். அவன் மறந்து நான் நினைக்கிறேன். அப்போ நாங்கள் ஜான் கூட இருந்தார். அப்போ நான் சொன்னேன் ஜெபம் பண்ணிவிட்டு, அப்பா கர்த்தர் உன்னை கொண்டு வருவார், யூ வில் பி பிளேஸ் இன் பெட்டர் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னேன். எஸ் அண்ணோ. ஆமாம். அதே விதமாக அவர் விசுவாசித்தார், நாங்களும் விசுவாசித்தோம். கர்த்தர் மகனை அற்புதமாய் கொண்டு வந்தார். இந்த தேசத்தில் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஆமென். ஆமாம். இந்த நாளில் நம்ம சபை முடிந்த பிறகு நம்ம ஒவ்வொருவருக்கும் அருமையான உணவை ஷேரன் தான் கொடுக்க போகிறாரு. கரந்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பாஸ்டர் நான் கூப்பிட்றதுக்கு முன்பதாக முக்கியமான ஒரு காரியம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டேன். ஆமாம். ஒவ்வொரு வாரம் நீங்கள் பார்க்குறீங்க ரெகுலர் அனௌன்ஸ்மெண்ட்ஸு. நான் முக்கியமாக அந்த மட்டும் சொல்கிறேன். பைபிள் ஸ்டடீஸ் வந்து ஜான்வரி மந்த்லேருந்து பைபிள் ஸ்டடீஸ் இருக்கும். பாஸ்டர் வந்து ரெவலேஷன் பற்றி எடுத்துன்னு இருக்காரு. நிறைய பேர் இணையறீங்க. ப்ளீஸ் எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கடைசி நாட்களில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் மிக முக்கியமான ஒரு சாப்டர்
எல்லாரும் கவனமாய் வந்து அதில் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை தெரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியான ஒரு அருமையான ஒரு பைபிள் ஸ்டடி. கம்மிங் டியூஸ்டே நமக்கு வந்து கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் வந்து இதே ஹாலில் 8 to 10. இல்லைம்மா, அது லாஸ்ட் வீக் நான் மாற்ற சொன்னேன், ஒன்றும் மாற்றலை. 8 to 10. ஆமாம், அப்படியா? ஓகேவா? ஸோ 8 to 10. சுரே, ஓகே, 7 o'clock வாங்க. ஆனால் ஹால் 7:30 தான் திறக்கும். ஓகேங்களா? ஸோ 7:30 to 10 o'clock. வெரி சாரி, 7:30 to 10. பட் பஸ் எல்லாம் ரெகுலர் பஸ்ஸஸ் இருக்கும். எல்லோரும் வாங்க. நண்பர்களையும் உறவினர்களையும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கொண்டு வாங்க. இயேசு ஏன் பிறந்தார் என்கிற அந்த நற்செய்தியை நாம் அறிவிக்கவும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட நிறைய ஃபேமிலிஸ் ஊருக்கு போயிருக்காங்க, நிறைய ஃபேமிலிஸ். ஆனாலும் கர்த்தர் அநேகரை கொண்டு வந்திருக்கிறார். வந்து அவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. போதகர் செய்தி கொடுப்பதுக்கு முன்பதாக ஏன்னா விட்டுனா ஜான்? இல்லை எவ்ரிதிங் அப்பா. ஆமாம், தேங்க்யூ. 31st நைட்டு எப்பொழுது நம் செய்கிற இந்த ஸ்பெஷல் சர்வீஸ் இருக்குது. கர்த்தருக்கு நன்றி எடுக்கணும். இந்த வருடம் முழுவதுமாய் நாம் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல் வந்து காத்தாரே. அதற்காக நாம் குடும்பங்களாக எல்லோரும் இணைந்து நாம் செய்ய போகிறோம். கர்த்தருடைய கிருபையினால் எல்லாரும் ஜெபித்தீங்க. கர்த்தர் வந்து எங்கே ஹால் நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதுன்னு பயந்து இருந்தோம். ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினால் நாம் நினைப்பதற்கோ வேண்டுவதற்கோ அதிகமாக கர்த்தர் நமக்கு ஒரு ஹாலை கொடுத்துருக்காரு. அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிருக்கிறோம். எல்லாரும் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமாக இருப்பின் இன்னும் ஒரு 3 நாளில் அந்த அப்ரூவல் வந்துடும். முசாஃபையில் தான் மலையாளி சமாஜ் அதில் நடத்த போகிறோம். அதற்கு மேலாய் நம் மத்தியிலே போதகர் ராபர்ட் ராய் வராங்க. ஸோ அநேகரை கொண்டு வாங்க. கர்த்தர் அற்புதமாக அந்த காரியத்தை செய்வார். இப்பொழுதும் கூட நம் செய்திக்கு முன்பதாக ஒரு வருத்தமான செய்தி. நம்முடைய சகோதரர் நம்மோடு கூட பல வருடங்களாக ஊழியம் செய்த டேவிட் ஏஞ்சலின், எத்தனை பேருக்கு தெரியும்? டேவிட் பிரதர் கீபோர்டு வாசித்திருந்தார். அவர் வந்து இப்போ யூகேயில் இருக்கார். அவங்க அப்பா வந்து கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தாங்க. அந்த குடும்பம் சமாதானத்திற்காகவும் கர்த்தருடைய ஆறுதலின் பிரசன்னம் அந்த குடும்பத்தை தாங்கும்படியாகவும் எல்லோரும் எழுந்து நிற்கும்படியாக நான் கேட்குறேன். நான் ஜெபித்த பிறகு போதகர் வந்து தொடர்ந்து எங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். குடும்பமாய் தகப்பனை எழுந்திருக்கிற அந்த மகனுக்கும் அவங்க குடும்பத்திற்கும், கணவனை எழுந்திருக்கிற மனைவிக்கும், உறவினர்களுக்கும், உடன் பிறந்தவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து தாமே சமாதான காரணராய் அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்த வேண்டும். எல்லோரும் கண்களை மூடி. மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட ஆண்டவரே டேவிட் குடும்பத்திற்காக நாம் பாதத்தில் வருகிறோம் அப்பா. நீர் அவருடைய தகப்பனுக்கு கொடுத்த 72 வருடங்களுக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் சபையாயும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஒரு நல்ல கணவனாகவும் நல்ல தகப்பனாகவும் கூட ஆண்டவரே 3 பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படியான கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய தீர்மானத்தின் பிரகாரமாய் நீர் எடுத்துக்கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. தகப்பனை எழுந்து, கணவனை எழுந்து, உடன் பிறந்த மற்றும் உறவினர்கள் எல்லாருக்கும் பார்த்து வருகிறோம். யோவான் 14:27 பிரகாரமாய் என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னீங்களப்பா. உலகம் கொடுக்கக்கூடாத தெய்வீக சமாதானம் மகனையும் மகன் குடும்பத்தையும் பேர பிள்ளைகளையும் ஆளுகை செய்யட்டும் அப்பா. நாங்கள் சபையாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, அந்த அடக்க ஆராதனை நாள் முடிவு பரியந்தமும் கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. நீரே அவர்களுக்கு பரம தகப்பனா இருங்க ஆண்டவரே. நீரே அவர்களோடு கூட எப்பொழுதும் இருங்க அப்பா. தகப்பனை விட மேலானவர் நீர் ஆண்டவரே. நன்றி ராஜாவே. தொடர்ந்து நாங்கள் ஆண்டவர் இந்த குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே நம்முடைய சமாதானத்தின் பிரசன்னம் அந்த குடும்பத்தையும் தாயையும் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதும் கூட போதகரை நான் செய்திக்கு அழைக்கிறேன். அதற்கு முன்பதாக டாக்டர் சவிதா ராஜ்குமார் அவர்கள் பாடலை பாடுவார்கள். அதை தொடர்ந்து கர்த்தர் போதகர் மூலமாக பேசுவார். எல்லாரும் கரந்தட்டி. தேங்க்யூ பாஸ்டர். ப்ளீஸ் கம் பாஸ்டர். ப்ளீஸ் சிட் டவுன். எல்லாரும் உட்காருங்க.
ஆண்டவராக இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். இது குடும்ப கிறிஸ்துமஸ் கேரல் சர்வீஸ் இல்லையா, ஃபேமிலி கேரல் சர்வீஸ். ஸோ நாங்களும் குடும்பமாக இணைந்து உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வாஞ்சிக்கிறோம், விரும்புகிறோம். சின்ன ஒரு இங்கிலீஷ் பாட்டு, ஒரு கற்பனையான அது ஒரு பாட்டு. ஆக்சுவலாக ஒரு அந்த காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வீசின காற்று போய் ஒரு ஆட்டுக்குட்டிகிட்ட பேசுதான். நீ என்ன பார்த்த தெரியுமா, நான் என்ன பார்த்தேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி. அந்த ஆட்டுக்குட்டி போய் மெய்ப்பெண்கிட்ட சொல்லுதான், நான் என்ன கேட்டேன்னு தெரியுமா, நான் என்ன கேட்டேன்னு தெரியுமா அப்படின்ட்டு. அந்த மெய்ப்பெண் போய் அந்த ஞானிக்கிட்ட, ராஜா கிட்ட சொல்கிறானா, நான் எனக்கு என்ன தெரிஞ்சது, நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியுமா அப்படின்னு. அந்த ராஜா போய் எல்லாத்துக்கும் சொல்கிறாராம், உலகத்தில் பெரிய நற்செய்தியை கொண்டு வருகிற தேவகுமாரன் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. அருமையான பாட்டு. இந்த பாட்டு வந்து நானும் மனைவியுமாக இணைந்து பாடுகிறேன். அவங்க தான் பாடுவாங்க, நான் கூட சும்மா. Glory to the Lord. Amen. Praise the Lord. A star, dancing in the night with a tail as big as a kite, with a tail as big as a kite. Said the little lamb to the shepherd boy, do you hear what I hear? I hear ringing through the sky, shepherd boy. Do you hear what I hear? I hear a song high above the trees, with a voice as big as a sea, with a voice as big as a sea. Said the shepherd boy to the mighty king, do you know what I know? In your palace warm, mighty king, do you know what I know? A child, she was in Bethlehem. Let us bring him silver and gold. Let us bring him silver and gold. Said the king to the people everywhere, listen to what I say, I say. Pray for peace and steel everywhere. Listen to what I say, I say. The child, sleeping in the night, he will bring us goodness and light. He will bring us goodness and light. Praise the Lord. Hallelujah. Amen. Amen. Let's all stand up in the presence of God. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒரு நிமிஷம் எழுந்து நிற்கலாம். இவ்வளவு நேரம் நம்முடைய பரம தகப்பனை, நம்முடைய இரட்சகரை, நம்முடைய ராஜாவை நாம் போற்றி புகழ்ந்தோம். எல்லா துதிக்கும் பாத்திரர், எல்லா கணத்துக்கும் பாத்திரர், எல்லா மகிமைக்கும் பாத்திரர். உங்களைப் போல என்னை போல
மனுஷனாய், ஒரு மனிதனாய், ஒரு மனு குழந்தையாய் இந்த உலகத்திலே வந்த இந்த ராஜாதி ராஜாவை ஒரு நிமிடம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிக்கலாமா? கரங்களை உயர்த்தி, உள்ளங்களை உயர்த்தி, தேவாதி தேவனை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ராஜாதி ராஜாவை, வான மண்டலத்துக்கு மேலாக வானாதி வானங்களும் கொல்லக்கூடாத தேவாதி தேவனை நம்முடைய கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஆராதிக்கலாமா? அவரை ஆராதிக்கலாம், அவரை துதிக்கலாம், அவரை போற்றி புகழலாம், அவருடைய நாமத்தை உயர்த்தலாம், அவருக்கு நன்றி செலுத்தலாம், அவருக்கு துதி செலுத்தலாம், அவருக்கு மகிமையை செலுத்தலாம். மேய்ப்பர்கள் அவருடைய பாதத்திலே, பிள்ளையின் பாதத்திலே வந்து பணிந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ராஜாக்கள், சாஸ்திரிகள் குழந்தையை கண்டு வந்து பணிந்து கொண்டார்கள். தங்களுடைய பொன்னையும் வெள்ளியும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அவருடைய பாதங்களிலே சமர்ப்பித்தார்கள் என்று வாசிக்கிறோம். நம்மையும் கூட ஒரு வரிசை தாழ்த்துவோம், அவருடைய பாதத்திலே நம்மை சமர்ப்பிப்போம். ராஜாதி ராஜாவை, சர்வத்துக்கும் வல்ல தேவனை, மகிமையின் பிதாவை, நித்திய பிதாவை, சமாதான பிரபுவை ஸ்தோத்திரிக்கலாம், துதிக்கலாம். அவருக்கு நன்றி சொல்லுவோம். மாசத்தின் கடைசி, வருஷத்தின் கடைசி மாசம் வரை மட்டுமாய் நம்மை காத்தாரே, அவருக்கு நன்றி சொல்லுவோம். மீண்டும் ஒரு கிறிஸ்துமஸை கொண்டாட கர்த்தர் கிருபை செய்தாரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கு. எத்தனையோ பேர் இந்த நாளை காணாமல் இந்த உலகத்தை விட்டு போயிருக்கு. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் இரக்கமாய் உருக்கமாய் ஒரு நாளை தந்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் பிரசனத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே உலாவுகிற உம்முடைய பிரசனத்துக்காக உமக்கு நன்றி. உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம் ஆண்டவரே. வானாதி வானங்களும் கொல்லக்கூடாத தேவாதி தேவனே, எங்கள் மத்தியில் நீர் உலாவுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீர் உலாவுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் செபங்களை, எங்கள் பாடல்களை, எங்கள் துதிகளை, ஸ்தோத்திரங்களை எங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். உடைய பொற்பாதங்களிலே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே, பொற்பாதங்களிலே சமர்ப்பிக்கிறோம். எங்களை சமர்ப்பிக்கிறோம், எங்களை ஆவி ஆத்துமா சரீரமாய் சமர்ப்பிக்கிறோம், எங்களுடைய சகலத்தையும் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். எங்களோடு கூட நீர் பேசும், எங்களோடு கூட பேசும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. நீர் சொல்லும், உம்முடைய அடியார்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. பாடின ஒவ்வொருவரையும் அப்பா, தங்கள் குரலினாலே உம்மை மகிமைப்படுத்தின ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் கனப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய கரத்தை நீட்டி அவர்களை தொட வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையின் கரம் அவர்களை தாங்கி உயர்த்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அநேக ஆண்டவரே நாட்களாய் வாழ்ந்து உமக்கென்று ஆண்டவர் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சகல தேவைகளையும் சந்திப்பீராக. சகல விண்ணப்பத்துக்கும் பதில் தருவீராக. சகல ஜெபங்களுக்கும் பதில் தருவீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவர் கூட வந்த வண்ணமாய் திரும்பி போகாதபடி தேவாதி தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் திரும்பி செல்ல எங்களுக்கு கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான ஒரு நாள், ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் களி கூறுவது மிகவும் மகிழ்ச்சியான காரியம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பதே நம்முடைய பலன். The joy of the Lord is my strength. இன்னைக்கு கூட யாரெல்லாம் புதுசாக இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, உங்களுடைய கரங்களை நீங்கள் உயர்த்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Who are all come today? Thank you, thank you. Praise the Lord. Kindly stand up. We want to just to recognize and welcome you. தயவுசெய்து எழுந்து நில்லுங்க. புதுசாக வந்திருக்கிறவங்க
ஹalleluya. praise god, praise god. அங்க நிறைய பேர் இருக்காங்க. praise god. welcome, welcome. praise god. brother welcome, sister welcome. சவுதி அரேபியால இருந்து வந்திருக்கீங்க இல்லையா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya. நாங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை துதிப்பதில், கர்த்தரை மகிமைப்படுத்துவதில். வெல்கம் பிரதர்ஸ், வெல்கம், வெல்கம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையிலே, கர்த்தருடைய ஆலயத்திலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிற, கர்த்தருடைய சத்தியத்தை சத்தியத்தின்படி அறிவிக்கிற ஒரு சபையிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, சவுதியில் இருந்தாலும், அலைனில் இருந்தாலும், அபுதாபியில் இருந்தாலும், எங்கே இருந்தாலும், இந்தியாவில் இருந்தாலும். ஓகே, கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆல்ரெடி புதுசாக வந்தவங்களுக்கு ஜெபம் பண்ணியாச்சுல. எனிவே, our wishes and prayers are with you. The Lord will bless you more and more abundantly. May the coming year will be a year of more abundant blessings. In Jesus' name. In Jesus' name. Amen. 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 Hallelujah. இன்னைக்கு கூட சில வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பேசும்படியாக ஏவப்படுகிறேன். 20 minutes, right? Yes. 20 நிமிடங்கள். கம்மிதான், நேரம் கம்மிதான். இருந்தாலும் ஆவியானவர் பேசினார் என்றால் ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தை என்னவாகும்? ஜீவனாயும் ஆவியாயும் மாறும். ஆமென். இன்னைக்கு உலகத்தில் எல்லா இடங்களிலும் almost all the countries in the world are celebrating Christmas, right? இங்கே இந்த ஒரு பட்டணத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 30-40 சர்ச்சஸில் வந்து கொண்டாடிட்டு இருப்பாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும், வாரம் முழுக்க, மாதம் முழுக்க, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டே இருப்பாங்க. கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் அப்படின்னா என்ன? கிறிஸ்து பிறந்த நாள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும்ல. என்ன, எதற்காக கிறிஸ்து பிறந்தார்? பாவங்களை நீக்க கிறிஸ்து பிறந்தார். அப்புறம் ரட்சிக்க கிறிஸ்து பிறந்தார். இன்னும் சில பேர்த்துக்கு கிறிஸ்மஸ் மரம் வைக்கிற கிறிஸ்து பிறந்தார், கிறிஸ்மஸ் தாத்தா வர்ற கிறிஸ்து பிறந்தார். இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகளோடு கிறிஸ்மஸ் கொண்டாடப்படுகிறது. ரைட்? all over the world Christmas is celebrated, but not all of them they know the reason why Jesus came. இயேசு கிறிஸ்து வந்த காரணம் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. கிறிஸ்மஸ் தெரியும் எல்லாத்துக்கும், கிறிஸ்து பிறந்தார் அப்படின்னு தெரியும். எதற்காக கிறிஸ்து பிறந்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சந்தர்ப்பம் தான் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். ஆண்டவரை குறித்து அறிந்த நமக்கு ஏன் கிறிஸ்து பிறந்தார் என்பதை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்காக அளிக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பம் தான் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள். நமக்கு தெரிந்தவர்கள்ட்ட எல்லாரும் கிறிஸ்துமஸ் விஷ் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு கிறிஸ்துவை பற்றி, எதற்காக கிறிஸ்து வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் வந்தாருன்னு, இந்த ஏன் வந்தார் அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன உங்களை நான் காலத்துக்குள்ளாக நான் கடந்து உங்களை அழைத்து கொண்டு செல்லும்படியாக நான் ஆசைப்படுகிறேன். I want to take you to a journey through the time. Come with me. Why Jesus came? Why Lord Jesus came and born as a baby 2000 years ago? இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இடங்களில் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த கிறிஸ்மஸ் என்ற நாள், அது என்னைக்குன்னு தெரியாது. ஆக்சுவலாக டிசம்பர் 25 கிடையாது, ஷூரா ஜனவரி 7 கிடையாது. We don't know the day. We don't know exactly. There is no proof to say exactly what day Jesus was born. But ஒரு காரியம் மாத்திரம் நிச்சயம், கிறிஸ்து பிறந்தார். ஹalleluya. இயேசு பிறந்தார், தேவன் மனிதனாக வந்தார். அது உண்மை. அதை கொண்டாடணும், நம்ம தப்பே கிடையாது. We have to celebrate. It should not stop to celebrate, but it has to be sharing the good news, the gospel to others. The நற்செய்தியை, கிறிஸ்து எதற்காக பிறந்தார் என்கிற நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் ஆண்டவர் மரித்து பரலோகம் சென்ற முதல் நூற்றாண்டுலெல்லாம் கிறிஸ்துமஸ் கிடையாது. They didn't know to celebrate Christmas. Later, the church started celebrating the birth of Jesus Christ. தெரியவே தெரியாது எல்லாத்துக்குமே, அது மறந்துருச்சு. It was became diluted why a person called Jesus was born. கிறிஸ்து நமக்காக பிறந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். கிறிஸ்து உலகத்தில் வருவதற்கு அவருடைய மனதில் என்ன தோன்றி இருக்கும் என்று நாம் என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? Have you seen Christmas in Christ perspective?
This is what I'm asking you. Have you thought about Christmas in Christ perspective? It is not a simple joke. He is God. He is the creator. He is almighty. He is clothed in majesty. Everything is at his disposal. அவருடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லாமே இருந்தது. அவர்தான் ஆண்டவர், அவர்தான் இறைவன், அவர்தான் கடவுள். மனிதனாக வர வேண்டும், ஒரு பிள்ளையாக வர வேண்டும், குழந்தையாக பிறக்க வேண்டும். How God would have thought? This was the thing. என்னுடைய உள்ளத்தில் ஆண்டவர் பேசின காரியங்கள் இதுதான். We are seeing Christmas from our perspective. நம்முடைய கோணத்திலிருந்து கிறிஸ்துமஸை பார்க்கிறோம். கிறிஸ்து எனக்காக வந்தார், இயேசு எனக்காக வந்தார், என்னுடைய பாவத்தை போக்கும்படியாக வந்தார், என்னுடைய ரட்சிப்புக்காக வந்தார், என்னை மீட்கும்படியாக வந்தார். எஸ், எக்ஸாக்ட்லி, 100% உண்மை. பைபிளில் சில ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறார், உங்களுக்கு அதை சொல்ல விரும்புகிறேன். I want to tell you some mysteries and secrets which has been told in the word of God. I want you to turn to the book of Psalms chapter 40 verses 6, 7 and 8 and onwards. Yeah. சங்கீதம் 40 விதமாக சொல்லுகிறது. பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர், சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அடுத்த வசனம் 7. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். போதும். இதோ நான் வருகிறேன். I am coming to do your will, O God. நான் வருகிறேன், புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய நான் வருகிறேன். அப்போ யாருக்கிட்டயோ கேட்டிருக்கிறாங்க, நீங்க போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்? போக முடியுமா? எதற்காக போக வேண்டும்? என்ன காரணத்துக்காக போக வேண்டும்? பைபிள் அவ்வளவுதான் சொல்லியிருக்கு. நான் வருகிறேன், புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய நான் வருகிறேன். I'm coming, Lord. I'm coming to do your will. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 10ஆம் அதிகாரத்தில் மீண்டுமாக அதே காரியத்தை நாம் வாசிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அதில் இருக்கு. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5-6. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வான தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நான் வருகிறேன். I am coming. This is about the first coming of the Lord Jesus Christ. அவருடைய முதல் வருகையை குறித்ததான அவரே சொன்ன காரியம், நான் வருகிறேன். ஒரு சரீரத்தை, முந்தின வசனம் போடுங்க, 6ஆம் வசனத்தில், 5ஆம் வசனத்தில் 5, கவனமா பாருங்க. உலகத்தில் பிரவேசிக்கும் போது, when God entered into the world, he said, ஒரு சரீரத்தை எனக்கு நீர் ஆயத்தம் பண்ணினீர். ஒரு சரீரத்தை நீர் எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். That means there was a body which has been prepared for God to come into this world. இது எப்ப நடந்தது? யாருக்குமே தெரியாது. It is an eternity past. Eternity, நித்தியமான கடந்த காலத்திலே சம்பவித்த காரியம். நான் வருகிறேன், ஒரு சரீரத்தை நீர் எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். எதற்கு வருகிறேன்? உமக்கு பிரியமானதை செய்ய நான் வருகிறேன் என்று சொன்னார். யார் சொன்னார்? இயேசு கிறிஸ்து. நம்ம இப்ப படிக்கும்போது புரிஞ்சுக்கிறோம் யாருக்கிட்ட சொல்றாரு. He is talking to God. God talking to God. Go back, இன்னும் பின்னாடி வாங்க என் கூட. There is something called God created heaven and earth. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, ஆதியிலே
தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேலே இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். வெளிச்சம் உண்டாக கடவுதென்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இந்த டைம்ல எந்த சிருஷ்டிப்புமே கிடையாது. நத்திங், அப்சல்யூட் நத்திங். சயின்ஸ்ல பிக் பேங்னு ஒரு வார்த்தை கேட்டுப்பட்டிருப்பீங்க. த பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் பாசிபிள். அவர் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்ன நேரத்தில் there could have been a big bang. Hallelujah. Before that, ஆதியிலே அவர் சிருஷ்டித்த போது, அதற்கு முன்பாக அந்த சிருஷ்டிப்பை பற்றி ஜெனிசிஸ் 1ல சொல்லியிருக்கு. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சிருஷ்டிப்பை பற்றி சொல்லவே கிடையாது. It starts with ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ தேவன், வார்த்தை, தேவ ஆவியானவர். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3, யோவான் 1ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள்ல ஆதியிலே ஆதியிலே ஆதியிலே. கோ பேக், இன்னும் பின்னாடி போலாம். நட்சத்திரங்கள் கிடையாது, பூமி உண்டாக்கப்படவில்லை. கடந்த காலம் யாருக்கு ஒன்றும் தெரியாது. nobody is wise enough to know, nobody is even able to talk. அதை பேசக்கூட தகுதி கிடையாது. என்னையும் சேர்த்து சொல்றேன். அந்த காலத்துல வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு தன்னுடைய கிரியை எல்லாம் ஆதி முதற்கொண்டே தெரிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் ஆதி முதற்கொண்டே தெரியுமா. சரியா? ஆதி முதற்கொண்டே தெரியும்னா, தான் படைக்க போகிற உலகம், தான் படைக்க போகிற வானங்கள், தான் படைக்க போகிற ஒரு பூமி, அந்த பூமியிலே தான் படைக்க போகிற மனுக்குலம், அந்த மனுக்குலம் ஒரு நாள் தன்னை விட்டு கீழ்ப்படியாமற் போய் பாவத்தில் விழும். அந்த மனுக்குலத்துக்கு மீட்பை அளிக்க வேண்டும். இது எல்லாமே கடவுளுக்கு தெரியும். God knows everything from the beginning. தேவனுக்கு தன்னுடைய செய்கைகளெல்லாம் ஆதி முதலாய் தெரிந்திருக்கிறது. அவருக்கு தெரியாதே கிடையாது. everything is known. அப்போ அந்த 15ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 15:18 உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. நம்முடைய கிரியைகள் எல்லாம் தேவனுக்கு உலக தோற்றம் முதல் தெரிந்திருக்கிறது. அப்போ திங்க் அபவுட், ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. காட் காட் காட், நோபடி எல்ஸ். நன் வாஸ் தேர். யாரும் கிடையாது, எதுவும் கிடையாது. நத்திங் வாஸ் தேர், நன் வாஸ் தேர், ஒன்லி காட். த ஐ ஆம், யாஹுவே யாஹுவே யாஹுவே. தேவன், அவருடைய வார்த்தை, அவருடைய ஆவியானவர். இந்த திட்டத்தின் போது, இந்த திட்டத்தை தேவன் வெளிப்படுத்துகிற பொழுது, தேவனுடைய உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தை, யார் போவார்? இந்த இடத்துல மனுக்குலம் விழுந்து போனதை மீட்டுக்கொள்ளும்படியாக நம்மில் யார் போவார்? வார்த்தை சொல்லுகிறார், நான் போகிறேன், நான் போகிறேன். What made the word of God to think, உங்களை என்னை நினைச்சு, what made him to say, எனக்கு ஒரு சரீரத்தை நீர் ஆயத்தம் பண்ணும், நான் போகிறேன். நீங்கெல்லாம் பிறக்கவே இல்லை, நம்ம யாரும் பிறக்கல. ஆதாம் ஏவாள் கூட உண்டாக்கப்படவில்லை. தேவாதி தேவன், நான் போகிறேன், prepare a body for me. That is Christmas. That is where the birth of Jesus Christ was decided. When he said, நான் போகிறேன் சொன்னபோது, that is the time he was called as the Son of God. சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல he says, this time, இதுவும் தெரியாது, எப்பன்னு தெரியாது. This is also the oldest time, eternal past. The king proclaims the Lord's decree. The Lord said to me, you are my son.
So God the Word has to become the God the Son of God. தேவனுடைய வார்த்தை தேவ குமாரனாக மாற வேண்டும். அந்த வார்த்தை மாம்சமாக வேண்டும். யோவான் 1:14 சொல்லுகிறது, வார்த்தை மாம்சமானார். 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறது, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அந்த நேரத்தில் God the I am became the God the Father, God the Word became God the Son. Not 2000 years ago, my brother, my sister. 2000 வருடங்களுக்கு முன்பதாக அல்ல இயேசு கிறிஸ்து. உலக தோற்றத்துக்கு முன்பே இருக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உலக தோற்றத்துக்கு முன்பே இருக்கிற தேவன் அவர். சகலத்தையும் சிருஷ்டித்தவர். நான் கதை சொல்லிட்டே வரேன், நீங்க கவனமா கேட்டே வாங்க. That time God said, then you are my son, today I ordained you as my son. He became the Father, the Word became the Son. Then another thing happened. He cannot go alone. He needed the Holy Spirit. Only the Spirit of God can make the God into a man. Nobody can do that. ஆவியான தேவன் மட்டும்தான் தேவனை மாம்சமாக மாற்ற முடியும். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா, பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும், பரிசுத்தமானவருடைய உன்னதமானவருடைய பலன் உன்மேல் வரும், உன்னிடத்திலே பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். The Holy Spirit said, yes, I will come, let's go. ஏசாயா 48:16-17 வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியானவரும் என்னை அனுப்புகிறார். Lord Jesus says this word. ஆதி முதற்கொண்டு நான் அந்தரங்கத்திலே பேசவில்லை, அது உண்டான காலம் துவக்கி நான் அங்கே இருந்தேன். இப்பொழுதோ the Lord, sovereign Lord, and His Spirit sent me with this message. The Holy Spirit took God, stripped off His glory, அவருடைய மகிமையெல்லாம் உரிந்து கொண்டு ஒரு வார்த்தையை வித்தாக மாற்றினார். The word was made into a seed in a woman's womb. That is the Christmas. The word became the seed in a virgin womb. To fulfill the prophecy, Isaiah 7:14. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இதெல்லாம் பிளான் ஆயிடுச்சு. அவர் அடிக்கப்படுறதும் கூட பிளான் ஆயிடுச்சு ஆல்ரெடி. பைபிளில் போட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலையும் வெளிப்படுத்தல் 5:6 வாசிச்சிங்கன்னாக்கா, உலக தோற்றத்துக்கு முன் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. உலக தோற்றத்துக்கு முன் நான் வரேன்னு சொன்னாரு, பிறக்கிறதும் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனவர். Jesus Christ is already slain. It is not 2000 years ago. 2000 years ago மக்கள் காணக்கூடிய விதமாக உலகத்திலே வந்து மனிதனாக பிறந்தார், பாலகனாக பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார், சிலுவையிலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக தொங்கினார். Then I don't know, we don't know when it is, God created heavens and earth. God created heaven and earth. We don't know when. Before that, this plan of your redemption and my redemption started. Hallelujah. Clap பண்றதா இஷ்டமான ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தி clap பண்ணுங்க. கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய வெளிப்பாடு, அவர் பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்கிற ரகசியம் காலங்களுக்கு முந்தினது. Then He created heaven and earth. Then the earth became something happened and it became rubbish and destroyed. Then again He recreated everything. Started with the light. That is the Big Bang. Science சொல்லுதான். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. 4வது நாள்ல தான் சூரியன் எல்லாம் படைச்சார்னு பைபிள் எழுதியிருக்கு, ரைட்? பட் வெளிச்சம் முதல் நாள்ல உண்டாயிற்று. யார் அந்த வெளிச்சம்? அவர்தான் இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை தான் மாம்சமானார், அந்த வார்த்தை தான் ஜீவனாய் ஒளியாய் வந்தார், இருண்டு போன உலகத்திலே ஒளியாய் வந்தார். ஏசாயா 9ஆம் அதிகாரம்
1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல மரண இருளின் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். A great light. The light was in heaven. The light who created everything, the light who is the beginning of everything, became a child. The Holy Spirit தன் மகிமையை துறந்தார்னு எழுதியிருக்கு பைபிள்ல. அழகா பாடினாங்க, முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணியிலே வந்தார். அவர் சொன்னார், முன்னமே நான் வருகிறேன், எனக்கு ஒரு சரீரத்தை நீர் ஆயத்தம் பண்ணும். அப்படிதான் வந்தாரு. நீங்க கிறிஸ்மஸ்க்கான மெசேஜ்லாம் நீ நிறைய கேட்க போறீங்க வருகிற நாட்கள். 24ஆம் தேதி ஐயா பேசுவார். வார்த்தை மாம்சமானார், தேவ திட்டத்தின்படி மாம்சமானார். நான் இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். இதோ நான் வருகிறேன் என்று சொன்னவர் மறுபடியும் சொல்றாரு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். Both the things are very important. இன்னொன்று நீ சொன்னீங்கன்னா, ஐ டோன்ட் நோ, சம் பை சான்ஸ் என்னன்னு தெரியல, இந்த வருகிறேன்கிற வசனம் எல்லாமே 7ஆம் வசனமா இருக்கும். அந்த வசனத்தை பாருங்க. சங்கீதம் 40:7, எபிரேயர் 10:7, சங்கீதம் 2:7, வெளிப்படுத்தின விசேஷம் 22:7. வாசிங்க சிஸ்டர். வெளிப்படுத்தல் 22:7. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். காலங்களுக்கு முன்பதாக வருகிறேன் என்று சொன்னவர் வந்தார், மனிதனாக வந்தார். அதுக்கு எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனதோ தெரியவே தெரியாது. 2000 வருடத்துக்கு முன்பதாக மறுபடியும் சொன்னார், நான் வருகிறேன். I am coming. I am coming. இந்த வருகைக்காகத்தான் நாம் ஆயத்தமாகணும். அவருடைய முதல் வருகையை கொண்டாட வேண்டும், 2வது வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. முதலாம் வருகையை சொல்லித்தான் 2ஆம் வருகைக்கு மற்றவர்களை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். That is the reason for Christmas. It is not just coming and going, getting gifts. Christmas தாத்தா வராரு, மரம், snowman, they're all சும்மா ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷப்படுத்துறதுக்காகத்தான். The key is God who created everything, he came as a man here. The very same God is going to come again. பிள்ளையாக மாம்சத்திலே வந்தவர், சின்ன குழந்தையாக ஏழையாக ஜனித்தவர், மாட்டு தொழுவத்திலே வந்தவர், ராஜாதி ராஜாக வரப்போகிறார். மீண்டுமாய் வருவார். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே வருவார். ராஜாதி ராஜாவாய் ஜொலிக்கிற மகிமையோடு கூட மேகங்களின் மேலே தூதர்களின் புடைசூழ இறங்கி வருவார். ஜனங்களே நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாய் வருவார். Don't think that Jesus Christ is a small baby crying on a manger. He is a God Almighty seated on the throne. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜா அப்படியே வருவார். என் பிரியமான என் தேவ ஜனமே, 2 விஷயம். அவருக்கு கீழ்ப்படியாமல் அவரை உதறி தள்ளினவர்களை நியாயம் தீர்க்கவும், அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக காத்திருக்கிற உங்களை என்னையும் கூட்டிக் கொள்ளும்படியாக வரப்போகிறார். ஹல்லேலூயா. God's second coming, Jesus' second coming should not be a fearful thing for a child of God. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை அவருடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை தான் தர வேண்டுமே தவிர துக்கத்தை தரவே கூடாது. My father is coming, I am waiting to see my father. Hallelujah. My Lord is coming, I am waiting to see my master and Lord. My king is coming, I am waiting to see him. ஆயத்தமாவோம், மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Merry Christmas and a blessed New Year 2025. Thank you. கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நிற்போம். வார்த்தையின் வேதத்தின் முழு சத்தியத்தையும் ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். குழந்தையா இந்த உலகத்திற்கு வந்த இயேசு கிறிஸ்து ராஜாவாக திரும்ப வரப்போகிறார். அதற்காக நாம் ஆயத்தப்படுவோம். கண்களை மூடுவோம். அப்பா, மட்டுமா எங்களோடு கூட பேசுனதுக்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஜீவனை கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. இந்த நாளில் நம்முடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கூடப்பா நீ ரட்சித்துங்கிறது அனுப்பும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். ரட்சிப்பு இல்லாமல் நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடாதப்பா, ஒரு நொடி கூட வாழக்கூடாது ராஜாவே. உலகத்தை ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொருவரும் தங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளட்டும் தகப்பனே. வார்த்தைகள் ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளும் சென்றதற்காக உமக்கு நன்றி. போதகரையும் போதகர் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய பிரசனங்களை வழிநடத்தட்டும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தானுடைய அன்பின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தியாயத்தில் வரப்போகிற நாள் பரியந்தமும் நம்மோடு கூட எப்பொழுதும் தங்கி தாபரிப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Jesus loves you. ஒருவர் வாழ்த்து சொல்லுங்க. உங்களுக்காக சிறப்பாக உணவு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. தயவாய் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு சாப்பிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். சரி, ஆமாம், டியூஸ்டே வந்து இதே இடத்துல வந்து சபை கிறிஸ்மஸ் சர்வீஸ் இருக்குது. எல்லாரும் வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. தேங்க்யூ ஸோ மச். ஹெல்ப் பண்ணு கொஞ்சம் வாங்க.